எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 31 அதிகாரம் 16 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏரோது ராஜா பெத்லகேமில் உள்ள 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொன்று போடுமாறு உத்தரவிட்டார். ஆதலால் பெத்லகேமிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரலும் கேட்கப்பட்டது. எரேமியா சொன்ன தீர்க்க தரிசன வசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறியதை என்பதை மத்தேயு 2 அதிகாரம் 17-18 நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் புலம்பினாலும் அழுதாலும் கர்த்தரை முறுமுறுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோக சம்பவம் நடந்தாலும் நாம் அழாதபடிக்கு, சத்தத்தை அடக்கி, கண்ணீர் விடாதபடிக்கு நம் கண்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. நாம் இப்போது வேதனைகளை அனுபவித்தால் நமக்கு சந்தோஷமான முடிவு உண்டாகும். நாம் இப்போது உபத்திரவப்பட்டாலும் நம்முடைய முடிவு சமாதானமாயிருக்கும். நாம் இப்போது உபத்திரவத்தை அனுபவித்தாலும் நம்முடைய கிரியைக்கு முடிவிலே பலன் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கும் வேண்டும். நம்முடைய துக்கம் நம்மிடத்தில் நிரந்தரமாக தங்காது. கர்த்தர் ஏற்ற வேளை வரும்போது நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய துக்க நாளுக்கு ஈடாக சந்தோஷமான நாட்கள் அருளப்படும். நம்முடைய துக்கத்திற்கு சரியாக நமக்கு சந்தோஷம் உண்டாகியிருக்கும். கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஆதலால் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 18 அதிகாரம் 18 வசனத்தில் இவ்வாறாக எழுதியிருக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்தில் வரக்கூடிய பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் நீதிமொழிகள் 24 அதிகாரம் 12 வசனத்திலே ஞானியான சாலமோன் இவ்வாறாக எழுதியிருக்கிறார். அதை அறியோம் என்பாயாகின் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அழியாரோ என்று. உன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை சொத்தரிக்கிற மாட்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, இன்று கேட்ட சத்தியத்தின் வசனத்தின் படி ராஜா, அப்பா, நாங்கள் அப்பா, ஓ ஹல்லேலூயா, சோதனை வேளைகளிலும் வேதனை வேளைகளிலும் துன்ப நேரங்களிலும் பிரச்சனை நேரங்களிலும் அப்பா உம்மை முறுமுறுக்காதபடி ராஜா எங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். துதிகன மகிமையாக உம்மை கேரடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.